ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம சினிமா சொசைட்டியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற அயலான் படத்தோடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அயலான் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன், ரகுல்ப்ரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன், அப்புறம் ஷரத் கில்கர்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நெட் நாளை எடுத்த ரவிக்குமார் தான். ஸோ இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு கிராமத்தில் வந்து இருப்பார். அப்புறம் ஒரு சில காரணத்துக்காக வந்து சென்னைக்கு வந்து வருவாப்புல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏலியன் கூட வந்து மீட் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அயலான் படத்துடைய மொத்த கதை. எனக்கு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி நல்லாவே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தார். அதாவது சயின்டிஃபிக் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து இருக்கலாம். கதை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்குது. பட் அந்த விஎஃப்எக்ஸ்கேக்காக வந்து இவங்கள வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த படத்தோடைய மெயின் ஒன் ஆஃப் த பேசிக் பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஎஃப்எக்ஸ் தான். இந்த விஎஃப்எக்ஸ்க்காக இவங்க எடுத்து டைமும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நல்லாவே வந்து இருக்குது. சிஜியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எடுத்துக்கிட்ட டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஒர்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் லேக்காக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து இம்ப்ரூவைஸ் வந்து பண்ணியிருக்கான். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வில்லன் ஏரியாலாம் வந்து ரொம்ப வந்து வீக்காகவே இருக்குது. இந்த வில்லனை பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் வந்தது வந்து வீரன் படத்துடைய வில்லன் தான் வந்து ஞாபகம் வந்தார். ஸோ அவர் எப்படி வந்து டப்புன்னு கடைசியில் கிளைமேக்ஸில் கொண்டுருவாங்களோ அதே மாதிரி தான் இவரையும் படத்தில் வந்து கொண்டிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஏஆர் ரகுமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கா வந்து ஒர்க் ஆகலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா ஓகேவாக வந்து இருந்துச்சு. எல்லோரும் வந்து அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட பெர்ஃபார்மன்ஸை வந்து கரெக்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸுக்காகவும் ஃபேமிலி ஆடியன்ஸையும் டார்கெட் பண்ணி எடுத்தனால படம் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த படத்தில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த விஎஃப்எக்ஸ் தான். விஎஃப்எக்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அயலான் படத்தோடைய ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சினிமா சொசைட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.